இருக்கோம். ஆமாவா இல்லையா? இல்ல நம்மளோட சின்னம் ரெட்டல. இந்த 1000-2000 ஓட்டு வித்தியாசத்துல நம்ம ஜெயிக்கிறதுலாம் பத்தாது. அவருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய மாநில அமைச்சர் டாக்டர் திருமதி சரோஜா அவர்கள் மீண்டும் அந்த தொகுதியை போட்டியிட்டார். அவருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். ராசிபுரம் தொகுதி அதிமுக கோட்டை மீண்டும் அது எக்கு கோட்டையாக உருவாக தொடர்ந்து ராசிபுரம் சட்டமன்ற மக்களுக்கு சேவை செய்ய பணியாற்ற மக்களுக்கு நன்மை செய்ய மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பை அவருக்கு தாருங்கள் அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு சந்தன் அவர்கள் எளிமையானவர், கூப்பிட்ட பொருள் ஓடோடி வரக்கூடியவர், திறமையான வேட்பாளர். அவருக்கு சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் பணியாற்ற அவருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற மரியாதைக்குரிய அறிவித்தர் KPP பாஸ்கர் அவர்கள் மீண்டும் கழகத்தின் சார்பாக நாமக்கல் சட்டமன்றத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற்று திறமையான வேட்பாளர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அற்புதமான அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடிய பாஸ்கர் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற்று பருமத்திகளுடைய கழகத்தின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் திரு எஸ் சேகர் அவர்கள் அவருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். எளிமையானவர், திறமையானவர், பண்பாளர், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆற்றல் குணம் படுத்தவர். அவருக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை தாருங்கள். அவருக்கும் 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதேபோல திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி பொன் சரஸ்வதி அவர்கள் மீண்டும் அந்த தொகுதியிலே போட்டினார். அவருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்கிறார். ஆகவே அவரும் திறமையான வேட்பாளர். பல திட்டங்களை கொண்டு வந்து அந்த பகுதி மக்களுக்கு அன்பளிப்பு பெற்றவர். அவர் தொடர்ந்து பணியாற்றிட, சேவையாற்றிட ஒரு வாய்ப்பை தாரும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சுந்தரம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
10 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தார். புரட்சி தலைவர் மறைந்த பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சுமார் 15 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்தது. தலைவர் புரட்சி தலைவர் அம்மா, பொற்பளச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இளைய புரட்சி தலைவர் அம்மா, 20 தலைவர் சுமார் 26 ஆண்டு காலம் அற்புதமான ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறார். அம்மா மறைவுக்கு பிறகு உங்களால் கழகத்துடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களால் நான் முதலமைச்சராக வந்தேன். 4 வருஷம் 2 வருஷம் ஆகி போச்சு. உங்களுடைய பெரு ஆதரவுனா முதலமைச்சராக நிற்கின்றேன். இந்த 4 வருடம் 2 மாதத்திலே பல்வேறு சோதனை நான் சந்தித்தேன். உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆட்சி பொறுப்பேற்றுடன் இந்த ஆட்சி கலைப்பதற்கு எவ்வளவு சூழ்ச்சி செய்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எங்களோடு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பிரித்து வெளியேற்றி ஆட்சி கவிழ்த்து போயிருந்தார். அதையும் தவிடுபடியாக்கி இன்றைக்கு 4 ஆண்டு காலம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கிறது. அதேபோல கட்சி உடைக்க பல்வேறு சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டது. அதையும் மக்கள் துறையோடு, கழக நிர்வாகிகள், தொண்டர் துறையோடு அதையும் முறியடிக்கப்பட்டு ஆட்சியும் கட்சியும் சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய நல்லாதரினால் எவ்வளவு சோதனைகளும் 2016-17 கடுமையான வறட்சி. அந்த கடுமையான வறட்சியையும் இன்றைக்கு அம்மாவுடைய அரசு திறம்பட செயல்பட்டு எங்கேயும் குடிநீர் பிரச்சனை இல்லாமல் பார்த்துட்டோம். அந்த 2016-17 கடுமையான வறட்சியினால விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். விவசாயிகள் அதிகமாக இருக்கின்ற பகுதி வறட்சி நிவாரணம், வறட்சி இடுபொருள் நிவாரணம் 2247 கோடி. தமிழக வரலாற்றிலேயே முதலாக வறட்சி நிவாரணம் கொடுக்கப்பட்ட ஒரே அரசு அம்மாவுடைய அரசு. அதேபோல விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டத்துக்காக அதிக இழப்பீட்டை விவசாயிகள் பெற்றிருந்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே. அதே போல இன்றைய தினம் விவசாயிகள் கோரிக்கை வச்சார்கள். அவர்கள் பயிர்கடன் தொடக்க வேளாண்மையிலே வாங்கிய பயிர்கடன் வறட்சியால் பாதிக்கப்பட்டாங்க, தொடர் மழையால் பாதிக்கப்பட்டாங்க. இப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நாங்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு இன்றைக்கு கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிற செய்தி நேரத்தில் தெரிவிக்க வேண்டும். 12,110 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 16,43,000 விவசாயிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. அதே போல இன்றைக்கு விவசாய பெருண்டி மக்கள் இன்றைக்கு அவருடைய பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை பெற்று இன்று முதல் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே உத்தரவு போடப்பட்டது. தேர்தல் விதிமுறைக்கு முன்பாகவே உத்தரவு போடப்பட்டது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து விவசாய பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டோம், ஜியோ போட்டோம், அமல்படுத்தினோம், இப்ப நடைமுறைப்படுத்திக்கிறோம். ஆக அம்மாவுடைய அரசு எதை சொல்கிறதோ அதை செய்யும். அதை செய்யக்கூடிய துணிச்சலான ஒரே அரசாங்கம் என் தலைமையில் அம்மாவுடைய அரசாங்கத்தை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல் வரும்போது அந்த கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. அதற்கு பிறகு வெற்றி பெற்று வந்த பிறகுதான் அந்த தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டவாறு செயல்படுத்துவாங்க. நாங்க அப்படி இல்லை. தேர்தல் வருவதற்கு முன்பாகவே விவசாயிகள் வைத்த கோரிக்கை கடன் தள்ளுபடி, பயிர்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும், தள்ளுபடி செஞ்சாச்சு. மும்முனை மின்சாரம் வேணும், அது கொடுத்தாச்சு. ஆக விவசாயி வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் என் தலைமையில் இருக்கின்ற அம்மாவுடைய அரசாங்கம். அதோட இன்றைய தினம் நம்முடைய ஏழை எளிய மக்கள், வீடு இல்லாதவர்கள் மக்கள், நிலமும் இல்லை வீடும் இல்லை, அப்படி ஏழை மக்கள், கிராமத்திலே வாழ்கின்ற ஏழை மக்கள், வீடும் நிலமும் இல்லாத அந்த ஏழை மக்களுக்கு சொந்தமாக அரசாங்கம் இன்னும் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அனைத்து ஏழை மக்களுக்கும் வீடு இல்லாம நிலம் இல்லாம இருக்கின்ற ஏழை மக்களுக்கு அரசாங்கமே காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். நிலம் இருந்தால் அந்த நிலத்திலே அந்த ஏழை மக்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஏற்கனவே ஆதிராவிட மக்கள் அரசாங்கத்தின் மூலமாக வீடு கட்டியிருந்தால், பொழுதெடுத்திருந்தால், வசிக்க முடியாத இருந்தால் அந்த ஆதிராவிட மக்களுக்கும் அந்த இடத்தில் அந்த வீட்டை அப்புறப்படுத்தி புதிய காங்கிரீட் வீடு ஆதிராவிட மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல இன்னைக்கு உயர்கல்வி படிக்கின்ற ஆதிராவிட மக்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தொடர்ந்து வழங்க
மக்களுடைய குறைகளை தீர்க்கவும் இல்லை. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மக்களுடைய பிரச்சனையை தொடர்ந்து இன்றைக்கு செவிசாய்த்து அந்த பிரச்சனை எல்லாம் செயல்படுத்துகின்ற ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஸ்டாலின் ஊரூரா போய் மீட்டிங் போட்டு அங்க தென்னையில பெட்ஷீட்டை போட்டு புகையை போட்டு அமர்ந்து பொதுமக்களுக்கு மனு வந்தார். மனு என்னாச்சு? 2019 யார் ஆட்சி? அதிமுக ஆட்சி. நான் முதலமைச்சர் அறிவிச்சவர் தங்கமணி அமைச்சர். ஆக எங்கிட்ட மனு கொடுத்திருந்தா நிறைவேற்றப்படும். ஆனா பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றி திசை திருப்பி குழப்பி அவர்கிட்ட மனு வாங்கி அந்த மனு என்னாச்சுன்னு மக்கள் கேட்கறாங்க. 2019 அதிமுக ஆட்சி நீங்கள் மனு வாங்கினீங்க, அந்த மனு என்னாச்சு? அரசாங்கத்துக்காக கொடுத்த அது கொடுக்கல. எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றுவாங்க பாருங்க. தந்திரமா மக்களை ஏமாற்றி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றீங்க. சரி, எம்பி ஆனீங்க. எம்பி ஆன பிறகு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவதற்கு குரல் கொடுத்தீங்களா? இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிதி பெறுவதற்கு குரல் கொடுத்தீங்களா? எதுவுமே செய்யல. அவருடைய நாடாளுமன்றம் சாதாரண பணக்காரர் இல்ல. இன்னைக்கு தயாரிமான 30,000 கோடிக்கு அதிபதி, 30,000 கோடிக்கு அதிபதி. அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த பதவி. அதே போல ஜெகத்ரட்சகனுக்கு 50,000 கோடி சொத்து இருக்குது. 50,000 கோடி சொத்து இருக்குது. அதை பாதுகாக்கிறதுக்கு தான் அவங்க பதவி. அவர் பெரிய பெரிய தொழில் அப்படி தொழிலதிபர்லாம் மக்களை எங்கிருந்து பார்க்க போறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பணக்காரங்க சீட் கொடுப்பாங்க. இங்க கூட திமுக பணக்காரங்க சீட் கொடுத்தாங்க. அப்படித்தானே கொடுத்தது. திமுகவை கட்சிக்காரங்க சீட் தர மாட்டாங்க. திமுக உழைக்கின்ற சீட்டு கிடையாது. பணம் எங்க இருக்குதோ அங்கதான் சீட்டு கொடுப்பாங்க. இந்த குமராவளை சட்டமன்ற தொகுதியில் கூட பெரிய கோடீஸ்வரருக்கு தான் இந்த திமுக சார்பாக சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கட்சி இந்த திமுக கட்சி இல்ல, கார்பரேட் கம்பெனி. இந்த கம்பெனியில யார் வேணா சேர் போட்டுக்கலாம். கார்பரேட் கம்பெனியில சேர் கொடுப்பாங்க. யார் அதிகமா கொடுத்து வாங்குறாங்களோ அந்த சேருக்கு பங்கு உண்டு. அது போல கரூர்ல ராஜேந்திர செந்தில் பாலாஜி அவருக்கு சேர் சேர்ந்திருக்காரு. அங்க தேடியில தங்க தமிழ்ச்சல் அவரு சேர்ந்திருக்காரு. நிறைய பேர் சேர் போட்டு சேர்த்து இங்க செல்வ கணபதி ஏற்கனவே சேர்த்துட்டார். செல்வ கணபதி ஏற்கனவே சேர்த்து இப்போ அங்க சுகமா இருக்காரு. நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த கட்சியில யாரெல்லாம் இருக்கிறாங்க அதிமுக தான் அங்க போனது தான் இருக்கிறாங்க. அதிமுக கழிச்சுக்குவீங்க அங்க போய் பதவிக்கிறாங்க. இங்க அதிமுக கழிச்சுக்குவீங்க அங்க போய் பதவிக்கிறாங்க. அங்க சிறந்த கட்சி ஸ்டாலின் பேசுறாரு. இன்னும் சிந்திச்சு பாருங்க. இதே செந்தில் பாலாஜி திரு ஸ்டாலின் கடுமையா பேசினார். சட்டமன்றத்தில் யார் அடிக்க முடியாது குறிப்பு அவ்வளவு மோசமா பேசினார். அதே போல ஸ்டாலின் கரூர் மீட்டிங்ல செந்தில் பாலாஜி கடுமையா பேசினார். இப்போ ஸ்டாலின் நல்லவர் வல்லவர் திறமையானவர் செந்தில் பாலாஜி அவரை ஸ்டாலின் சிறந்த தலைவர் அவரு பேசுறாரு. என்ன நாட்டு மக்கள் சிந்திக்கணும். பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு கலந்து மாறும். பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கலந்து மாறும். அடிக்கடி கலந்து மாறாங்க. இங்க இருக்கிற ஏற்கனவே செல்வ கணபதி குமராவளையை பிடிக்கல. திருச்செங்கோடு தொகுதியா இருந்தது. திருச்செங்கோட்டில் வெற்றி பெற்று எம்எல்ஏ அமைச்சரான. அப்ப அமைச்சராக இருக்கும் போது அதிமுக அமைச்சரான அந்த காலகட்டத்தில் திரு செல்வ கணபதி மூலம் செஞ்சாலும் திமுக வழக்கு போட்டு அந்த வழக்குல திரு செல்வ கணபதிக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. தண்டனை கிடைச்ச பிறகு அந்த கட்சி வாங்கி அங்க போய் எம்பி பதவி கொடுத்தாரு. இங்க ஊழல் சொல்றாரு. அதிமுக ஊழல் சொல்றாரு. அது வழக்கு போடுறாரு. தண்டனை கிடைக்குது. அவருக்கு பதவி கொடுக்குறாரு. இப்போ எங்க பகுதியில நல்லவர் வல்லவர் அவர் பேசுறாரு. கேவலமா இருக்குது. ஒரே நாக்கு எப்படி எல்லாம் பேசுறாரு. எலும்புல நாக்கு எப்படி வேணாலும் பேசுறாரு. அது மாதிரி அந்த காலம் அதிமுக இருக்கும்போது இவர் ஊழல் செஞ்சாரு, இவர் முறைகேடு செஞ்சாருன்னு போட்டது ஸ்டாலின் வழக்கு போட்டார். அந்த வழக்குல அவர் குற்றவாளி 2 வருஷம் தண்டனை கொடுத்து தீர்ப்பு வந்துருக்கு. இப்போ அவையில பதவி கொடுக்குறாங்க. ஏன்னா அவைய கட்சிக்கு போனா உத்தமராயிராங்க. அவை கட்சிக்கு போனா உத்தமராயிராங்க. எங்க கட்சிக்கு தான் குற்றம் சொல்றாங்க. சிந்திச்சு பார்க்க வேண்டும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்முடிச்சம்பல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி ஒரே நிலையில் இருக்கிறோம். ஒரே நிலை
செயல்பாட்டில் இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நிறம் மாறுகின்ற கட்சி அதிமுக கட்சி கிடையாது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள். அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் நாங்கள் என்றைக்கு கொள்கைக்குத்தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். இருவரும் தலைவர் வகுத்த கொள்கை பெறலாமல் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். பதவி முக்கியம் இல்ல, கொள்கைதான் முக்கியம். அந்த கொள்கைப்படி சென்று கொண்டிருக்கின்றோம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விலாசத்தை பெற்றுக்கொண்டு வேறு கட்சிக்கு போவது அதிமுக கழகம். இங்க இருக்கின்ற செல்வ கணபதி அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டர் மக்கள் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வார்த்தை கேட்டு அம்மாவுக்கு பக்கபலமாக இருப்பார் என்று வாக்களித்தீர்கள். அதன் அடிப்படையிலே அவர் எம்எல்ஏ ஆனார், அம்மா அமைச்சரானார், விலாசத்தை கொடுத்தார், கட்சி தாவிட்டார். கொடுங்க இந்த கட்சியில உழைச்சு இங்க இருக்கின்ற பொதுமக்கள் இரவுகள் வராமல் அம்மாவுடைய ஆணையை என்று பாடுபட்டாங்க. இவங்க பாடுபட்டதுனாலதான் எம்எல்ஏ ஆனார், எம்எல்ஏ ஆனதான் அமைச்சர் ஆனார், விலாசத்தை தேடிட்டாங்க, வசதி ஆயிட்டாங்க, உடனே கட்சி மாறி. அதே போல அங்கிருக்கிற செந்தில் பாலாஜி அவர் அப்படிதான். அவரும் அதிமுக 5 கட்சிக்கு போயிருக்காரு. ஒரு கட்சியில 5 கட்சிக்கு போனாலும் செந்தில் பாலாஜி. இன்னும் ஒண்ணுன்னா ஒரே 5 ஆண்டுல 2014 ரெட்டலை நிற்கிறார், 2016 ரெட்டலை, 3 வருஷம் கழிச்சு உதவி சொல்லி நிற்கிறார். கேவலமா 2016 அதிமுகவில் நிற்கிறாரு. நாங்க வேணாலும் கழிச்சு விடுவோம், உடனே திமுக சேர உடனே சீட்டு கொடுக்குறாங்க, பாவனை செய்றாங்க. அந்த கட்சி இல்ல, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில் யார் வேணாலும் சேர்த்துக்கலாம், பணத்துக்கு கூட சேர்த்துக்கலாம். ஆனா உழைக்கின்றவர்கள் கூட அதிமுக பக்கம் இருக்கிறாங்க. உழைக்கின்ற நிர்வாக தொண்டர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் அதிமுக மக்கள் இருக்கிறாங்க. பணக்கார முகம் திமுக பக்கம் இருக்கிறாங்க. எந்த கட்சி சிறந்த கட்சி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே சாதாரண தொண்டர் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும், எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், முதல் மந்திரி கூட ஆக முடியும். அதிமுக ஒண்ணுதான் முதலமைச்சர் ஆக முடியாது, எந்த கட்சியிலும் ஆக முடியாது. திமுக கட்சியில் பாத்தீங்கன்னா கருணாநிதி இருந்தார், அப்புறம் ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி இம்னி அப்படி பேர வந்துருவார். வேற எவரையும் விட மாட்டாங்க. ஒரு வார்த்தை எங்கேயாவது ஒரு கூட்டத்துல ஒரு வார்த்தை ஸ்டாலின் பேச சொல்லுங்க, நான் என்னை போல ஒரு வார்த்தை யார் வேணாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்கள் முதலமைச்சர் ஆக முடியும் ஒரு வார்த்தை பேச சொல்லுவாங்க. தகுதி பேசுவாங்க. நான் எப்போதும் முதலமைச்சராக எண்ணுவது கிடையாது, நான் முதலமைச்சராக எப்பொழுதும் எண்ணியது கிடையாது. மக்கள் தான் முதலமைச்சர், இங்க இருக்கின்ற மக்கள் தான் முதலமைச்சர். அவர் போடுகின்ற ஆணையை நிறைவேற்றுகின்ற பணி முதலமைச்சர், மக்கள் போடுகின்ற ஆணையை நிறைவேற்றுகின்ற பணி முதலமைச்சர். எப்பொழுது பார்த்தாலும் நான் முதலமைச்சராக 24 மணி நேரம் நினைக்கக்கூடிய ஒரே தலைவர் ஸ்டாலின் தான். அது என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியல. நானும் முதலமைச்சர் பதவி வந்துட்டேன். மக்களுக்கு உழைப்பதற்காக வேண்டும், வீட்டு மக்களுக்கு உழைக்கிறவர்கள் நாட்டுக்கு தேவையில்லை, அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்ல, திமுக குடும்பம் தான், வேற எவரும் வர மாட்டாங்க. மாநிலத்தில் பதவி பண்ணாலும் அந்த கருணாநிதி குடும்பம் தான் வரும், மத்தியில பதவி வரணும்னா திமுக கருணாநிதி குடும்பம் தான் வரும், வேற எவரையும் விட மாட்டாங்க. கட்சியில பாருங்க, திரு ஸ்டாலின் கட்சி தலைவர், அவருடைய மகன் உதயநிதி இளைஞர் செயலாளர், கனிமொழி மகளிர் செயலாளர், அவ்வளவுதான் பதவி. எல்லாமே பிரிச்சுட்டாங்க, எல்லாமே பிரிச்சு எடுத்துட்டாங்க, வேற எவருக்கு பதவி கொடுக்க மாட்டாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. ஸ்டாலின் 70 வயசு வரைக்கும், ஸ்டாலின் 70 வயசு வரைக்கும் இளைஞர் செயலாளர் இருக்காரு. பேரம் பேட்டி எடுக்கிறது இளைஞர் செயலாளர், பேரம் பேட்டி எடுக்கிற வரைக்கும் இளைஞர் செயலாளர். எதுக்குன்னா இந்த பதவி கொடுத்துட்டா கொடுக்க முடியும், அதனால தன்னுடைய பையன் வர வரைக்கும் அந்த பதவியை அவரே வச்சுட்டு இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி உதயநிதி கொடுத்துட்டார். வாரிசு அரசியல், இந்த தேர்தல் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும். என்ன ராஜ பரம்பரையா, என்ன ராஜ பரம்பரையா, யார் வேணாலும் முதலமைச்சர் வரலாம். இங்க இருக்கிற யாரோ என்ன தப்பு? ஜனநாயக நாடு இது, ஜனநாயக நாடு. யார் வேணாலும் எம்எல்ஏ, யார் வேணாலும் அமைச்சர், யார் வேணாலும் முதலமைச்சர். திரு ஸ்டாலின் அவர்களே, இனி குடும்பம் தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற நிலை மாறி இன்றைய முதல் இந்த தேர்தல் முதல் திராவிட முன்னேற்ற கழக குடும்பம் கருணாநிதி குடும்பம், திமுக கருணாநிதி திமுக அப்படி என்ற நிலை மாறி அந்த கட்சியும் திருந்தும் என்று எண்ணுகிறேன். திருந்துவதற்கு இந்த தேர்தல் தகுந்த பாடத்தை புகட்டுங்கள் என்று
வாக்காளர் மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்னும் பேசுறார் ஸ்டாலின் அதிமுக ஊழல் 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 தங்கமணி வேலுமணி வீரமணி எல்லாம் மணியா இருக்கிற ஆமையா மணிதான் ஆலயமணி ஆலயமணி சாதாரண மணி ஆலயமணி இந்த அடிக்கிற மணி தமிழ்நாடு ஊழல் கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னுடைய நிர்வாகம் சிறந்த நிர்வாகம் அறிவிச்சவர் தங்கமணி 2006-2011 இருண்டாட்சி 2006-2011 இருண்டாட்சி எப்ப கரண்ட் வரும் எப்ப போனது கடுமையான மின்வெட்டு 2006-2011 இலவசத்தறி தொழில் பொம்பு சொல்லிருக்கீங்க எல்லாம் பார்த்துது விசைத்தறி தொழில் நசுக்கிச்சு சரிவடைஞ்சது வேலை இல்லாம ஒரு அதை மாற்றியது அறிவிச்சவர் தங்கமணி அவர்கள். இந்த இடம் மின்மிகை மாநிலம் தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் உபரி மின்சாரம் தயாரிக்கிறோம் ஸ்டாலின் அவர்களை உபரி மின்சாரம் தயாரிக்கிறோம் மணி என்று சொல்லிய மணி மாதிரி வேலை செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் வைத்திருக்கிறோம். அதே மாதிரி வேலுமணி மணிங்கிறீங்க நீங்களும் உள்ளாட்சித்துறை மந்திரியா இருந்தீங்க ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை மந்திரியா இருந்தீங்க துணை முதலமைச்சர் இருந்தீங்க என்ன விருது வாங்கியிருக்கிறீங்க. இன்னைக்கு தேசிய அளவில் 100க்கும் மேற்பட்ட விருது உள்ளாட்சி துறையில வாங்கி சாதனை கொடுத்தார் வேலுமணி. மணி மணி மாதிரி வேலை செஞ்சாங்க. அதனால தேசிய அளவில் 100க்கும் மேற்பட்ட விருதுகள் உள்ளாட்சி துறைகளாக பெற்று நம்முடைய தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தவர் அறிவிச்சவர் வேலுமணி. தங்கமணி வேலுமணி 2 மணி 6 மணி. அதே போல வீரத்துக்கு சிறந்தவர் வீரமணி வேலூர் மாவட்டத்தில் சிறப்பான நிர்வாகம் பண்ணக்கூடிய அவரை பற்றி பேசியிருக்கிறார். வேண்டுமென்றே திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி பொய் பிரச்சாரத்தை பரப்பி என்னுடைய குற்றம் சுத்தத்தில் ஸ்டாலின் அவர்களே திரும்பி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாட்டிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இந்திய திருநாட்டிலே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு தான் திமுக அரசாங்கம் தான். அதே போல நல்லா உங்களுக்கு தெரியும் நம்ம கொடியெல்லாம் பறக்குது. நம்ம கட்சி கூட்டணி கட்சி கொடி நம்ம கொடியெல்லாம் பறக்குது. கண்ணுக்கு தெரியுதுல பறக்குதுல்ல. எதனால பறக்குது? காற்றுனால பறக்குது. எதனால பறக்குது? காத்து அடிக்கிறது பறக்குது இல்ல. காத்த கண்ணுக்கு பார்க்க முடியுதா? யாரையாவது பார்த்துருக்கீங்களா? இந்த கூட்டத்தில் ஒருத்தரால் கண்ணுக்கு காத்து பார்த்துருக்கீங்களா? இந்த கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட விஞ்ஞான மூளை பயன்படுத்தி ஊழல் செய்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி. ஸ்டாலின் அவர்களே 1,74,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரத்தில் ஊழல் செய்த கட்சி. இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் மிகப்பெரிய மெகா ஊழல். திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது மத்திய அமைச்சராக இருந்தவர் இவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சுட்டு எங்க மேல ஊழல் சொல்லிட்டு நாங்கள் தெளிவாக சொல்லிட்டேன். மடியிலே கனமில்லை வழியிலே குறையவில்லை வெப்படையிலேவா இதே ஸ்டேஜில் 2 பக்கம் 2 பேர் நிற்கலாம் மைக்கு கொடுக்கலாம் மக்கள் நீதிமன்றம் இருக்கட்டும் எங்க வீடு குற்றச்சாட்டு சொல்ல பதில் சொல்ல தயாராகிறேன். உங்களுடைய ஆட்சி காலத்தில் செய்த தவறு நாங்கள் கேள்வி கேட்கிறேன் நீ பதில் சொல்லணும். வரமாட்டேங்கிறார். நான் பல தடவை கூப்பிட்டேன். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நேர்மையான ஆட்சி. நீங்க பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது. உன்னை போல கண்ண மூடிட்டு கையெழுத்து போட பழனிசாமி இல்ல. இங்க தங்கமணி இல்ல. படிச்சு பார்த்து ஆய்வு செஞ்சு எது சரியா கையெழுத்து போடுவோம். இப்ப கூட மேதல் ஆளுநர்கிட்ட நம்முடைய கவர்னர்கிட்ட போய் ஒரு முறைகேடு பட்டியல் கொடுத்தாங்க. அதுல என்னுடைய பேர் இருக்குது. அதுல என்னன்னா நான் ரோடு போட்டதுல 100 கோடி ஊழல் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு. 2 வருஷத்துக்கு முந்தைய அந்த ரோடு டெண்டர் கேன்சல் ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு முந்தைய அந்த ரோடு டெண்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. அது கூட தெரியாத இன்னும் டெண்டரே வைக்கல. அவர் கவர்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் டெண்டரே வைக்கல. அது கூட தெரியாத யாரோ எழுதி கொடுத்து வச்சு ரோடு போட்டாச்சு. அதுல 100 கோடி ஓட்டு சொல்லி போய் அதுக்கு ஆழ்த்து கொடுத்துருக்கீங்க. நீங்களாம் ஒரு கட்சி தலைவரா ஒரு முதலமைச்சர் புகார் கொடுக்கும் போது ஆய்வு செய்யணும். நடந்ததா இல்லையான்னு பார்க்கணும். பணம் ஒதுக்கிருக்கா டெண்டர் வச்சிருக்கிறாங்களா என்ன செலவழிச்சிருக்காங்க எல்லாம் பார்க்கணும். எதையுமே பார்க்கல. ரோடும் போடல பணமும் ஒதுக்கல செலவும் அடிக்கல. எப்படியாவது உதவி செய்ய முடியும் சிந்திச்சு பாருங்க. அது எப்படியாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்ல வேணும். மக்களிடத்துல போகணும், பத்திரிகையில போகணும், டிவியில போகணும், விறுவிறுப்பு செய்தி வரணும், மக்களை குழப்ப வரணும். அதுல அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிற ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களே நீ எத்தனை அவதாரம் எடுத்தாலும்
அதிமுக வீழ்த்த முடியாது, அதிமுக அரசு தடுக்க முடியாது. அவ்வளவு பொய். அப்படி பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திருத்துன்னு முடிக்கணும். கிராமத்துல சொல்லுவாங்க, பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திருத்துன்னு முடிக்குமா. அப்படி ஸ்டாலின் கொள்ளை பொய்ய பேசி பேசி மக்களை குழம்பி அதுல வெற்றி பெறலாம்னு பேசுறாரு. ஒருபோதும் நடக்காது. ஆக நீ கொடுக்கப்பட்ட அந்த கவர்மெண்ட் கொடுக்கப்பட்ட மனுல முழுக்க பொய்யான புகார் என்று நாட்டு மக்கள் முழுவதும் தெரியும். நான் பல கூட்டத்தில் சொல்லியாச்சு, அதுக்கு இன்னும் பதிலே கிடைக்கல. ஏன்னா எதுவுமே தெரியாது. எழுதி கொடுத்தா கூட அதை படிச்சு பார்த்து அது சரியா தவறான்னு கூட தெரியாத ஒரே தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பொதுத் தேர்தலில் வெற்றி வேட்பாளர் தங்கமணி அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்தார். அதேபோல டாக்டர் சரோஜா அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்தார். அதேபோல சகோதரர் சந்திரன் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்தார். அதேபோல கேபி பாஸ்கர் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்தார். அதேபோல சேகர் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்தார். அதேபோல திருமதி பொன் சரஸ்வதி அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்தார். ஆனால் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று 100% வெற்றி பெற்ற மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் என்ற பெயர். இந்த மாவட்டம் அதிமுக எங்கள் கோட்டை என்பதை எதிர்த்து உணர்த்துங்கள். இந்த வெற்றி தமிழ்நாடு மூலம் ஒழிக்க வேண்டும். வெற்றி தமிழ்நாடு மூலம் ஒதுக்க வேண்டும். ஆகவே சிறப்பான திட்டங்களை செயல்படுத்த அரசு. நான் ஏற்கனவே எம்பியா இருந்தேன். உங்க பகுதியில் தான் எம்பியா இருந்தேன். எனக்கு நீங்க ஓட்டு போட்டுக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம நான் பக்கத்தில் இருக்கிறேன். எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் என்னை பார்க்கலாம். இந்த தொகுதி வளர ஏற்றவர தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுப்பேன். ஸ்டாலின் போய் கேட்ட கூட நீங்க தொட முடியாது. ஸ்டாலின் வீட்டுக்கு போய் கேட்ட கூட தொட்டு பார்க்க மாட்டாங்க, பார்க்கவும் முடியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி எந்த நேரத்தையும் நீங்க பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் குடும்பத்தில் ஒரு முதலமைச்சராக இருந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைகிறீர்களோ அதே போல உங்களுக்கு மகிழ்ச்சி நான் கொடுப்பேன். குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பேன். ஆகவே நம்முடைய ஊருக்கு அருகிலே இருக்கின்ற நான் மீண்டும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி வருகின்ற பொழுது அம்மாவுடைய அரசு தொடரும். அப்படி தொடங்கின பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் பெரும்பான்மையான திட்டங்களை நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அம்மாவுடைய அரசு, உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு, மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக பல அறிவிப்புகளை தலைமை கழகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லா அரிசி விடப்பட்டதாருக்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் கொடுக்கப்படும், இலவசமாக கொடுக்கப்படும். எல்லா அரிசி விடப்பட்டதாருக்கும் வாஷிங் மிஷின் வழங்கப்படும், வாஷிங் மிஷின் கொடுக்கப்படும். மாதந்தோறும் அரிசி விடப்பட்டதாருக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும். எல்லா ரேஷன் பொருட்களும் வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்கப்படும். குடும்பத்தினருக்கு வீடு தேடி ரேஷன் கொடுக்கப்படும். அதே போல 6 சவரனுக்கு குறைவாக நகை வைத்திருக்கிறவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் அடமானம் வைத்திருந்தால் அந்த கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படும். மகளிர் சுயக்குழு தொழில் துவங்க கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். கேபிள் கட்டணம் கேபிள் கட்டணம் வசூல் செய்யப்பட மாட்டார். கேபிள் கட்டணம் வசூல் செய்யப்பட மாட்டார். கல்விகளும் தள்ளுபடி செய்யப்படும். அதோட முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி கொடுக்க முடிகிற உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். 18 வயது நிரம்பியவர்களுக்கு அரசாங்கமே ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஓட்டுநரும் பெற்றுத் தரப்படும். இப்படி பல திட்டங்கள் நம்முடைய நிறைவேற்றுகிறது. இந்த நாமக்கல் மாவட்டத்தில் பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். கிட்டத்தட்ட 55 அம்மா மணிக்கு நாமக்கல் மாவட்டத்தில் 55 அம்மா மணிக்கு. ஒவ்வொரு அம்மா மணிக்கு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் இருப்பாங்க. அந்த பகுதியிலே நோய் ஏற்பட்ட சிகிச்சை பெற்றலாம். இந்தியாவிலேயே ஒரே நேரத்தில் 2000 அம்மா மணிக்கு கொண்டு வந்து சரித்திரம் படைத்த அரசு அம்மாவுடைய அரசு. நிறைய திட்டங்கள், பல பாடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். சாலைகளை விரிவாக்கம் செய்திருக்கிறோம். அதே போல இன்றைக்கு நம்முடைய கால்வாய், மேட்டூர் கிழக்கு கால்வாய் இன்றைக்கு இருதலையும் காங்கிரீட் கால்வாயாக மாற்றி ஒரு சற்று நீர் கூட வீணாகாமல் பாசனத்துக்கு பயன்படுத்துவதற்காக அம்மாவுடைய அரசு நவீன முறையில் காங்கிரீட் கால்வாய் அமைத்து
நாமக்கல் மாவட்டம் தமிழகத்திலே 100% வெற்றி பெற்ற மாவட்டம் என்ற பெயரை தேடித்தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். நன்றி. அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகழ்ந்த அம்மாதா. அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகழ்ந்த அம்மாதா. பாசமோடு மக்களையும் நேசிப்பதில் பிறந்தவர் அம்மாவுக்கு நிகழ்ந்த அம்மாதா.